பாராளுமன்றத்தில் ஹேட்ரிக் வர முடியாது, திரு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக யாரும் வெற்றி பெற்றதில்லை என்றெல்லாம் பல்வேறு கணக்குகள் பேசப்பட்ட சூழ்நிலையில் மோடி 3 மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. மேலும் 2 மாநிலங்களிலே புதிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஒரிசாவிலே தனியாக பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு அங்கு 21 சீட்டுக்கு 18 சீட்டு ஆல்ரெடி லீடிங், பெரும்பான்மை ஹாஃப்வே மார்க்கை தாண்டி சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் நிலையில் இருக்கிறது. அதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு மிக பெரும்பான்மையோடு அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே அருணாச்சலில் இருந்தோம், அதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கோம். சிக்கிமில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது, அதுவும் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலோடு தேர்தல்கள் நடந்த 4 மாநிலங்களிலும் ஒன்று பிஜேபி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆகவே சீட்டுக்கள் இந்த மாநிலத்தில் குறைவு, இந்த மாநிலத்தில் கூடுதல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசா, தென் மாநிலங்களில் பிஜேபி இல்லை, அதுவும் எந்த மாதிரி பேசப்பட்டது, தக்ஷின் மே சாஃப் உத்தர் மே ஹாஃப் அப்படின்னு ஒரு கோஷமே வைக்கப்பட்டது. தக்ஷினில் கர்நாடகாவிலும் 4/3 இடங்கள் கைப்பற்றி இருக்கிறது. ஆந்திராவில் இட்ஸ் க்ளீன் ஸ்வீப். தெலுங்கானாவிலையும் பிஜேபி தான் முதல் கட்சியாக அங்கு வெற்றி பெற்று இருக்கிறது. அதனால் தக்ஷின் மே சாஃப் உத்தர் மே ஆஃப்ங்கிறதெல்லாம் நடக்கலை. மக்களுடைய நல்ல ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் முழு தேர்தல் பரிமாணங்களும் இனிமேல் தான் வரும். அதனால் ஸ்டேட் வைஸ் நம்பர்ஸ் இப்போ நாம் பேச முடியாது. ஆகவே காலையிலிருந்து இந்த தேர்தல் நிலவரங்களை மக்களுக்கு அறிவித்து கொண்டு நல்ல பணியாற்றி இருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சீட்டில் தான் முன்னணி இருக்குதுன்னு இப்போ தகவல் வந்திருக்கு. இது மிகப்பெரிய தோல்வின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே நாம் ட்ரை பண்ணியிருந்தது. 2014 இதே மாதிரி கூட்டணி தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு 3வது அணி பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருந்தது. அப்போ இருந்ததில் நம்மளோட இப்போ விஜயகாந்த் பார்ட்டி இல்லை, ஆனால் மற்ற கட்சிகளோடு நாம் அமைச்சிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்துல இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டில் 3வது பெர்மனண்ட் பொலிட்டிக்கல் போல் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு கட்சியானது வந்திருக்கிறது. அதனால் நாம் எதிர்பார்த்தபடி எண்ணிக்கை வராமல் இருக்கலாம், ஆனால் 3rd பெர்மனண்ட் போல் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நாம் உருவாக்கியிருக்கோம். என்ன டைரக்ஷன் தெரியுது, மேக்னிடியூடு தெரியலை. காரணம் என்னென்னா, ட்ராவல் பண்ண மீதி 2 வருஷமும் மக்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் 26 தமிழ்நாட்டிலையும் பிஜேபி வில் பி எ பிக் பிளேயர் இன் அசம்பிளி எலெக்ஷன்.